டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக. சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் மண்டை பத்திரம் திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்திலேயே டிஓபி மற்றும் எடிட்டராக பணியாற்றிய நிவேன் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்துல் ரஹ்மான் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சரி, உங்களை பலராலும் அறியப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக முதல்ல உங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை கொடுத்துருங்க. நான் இவன் எடிட்டிங், அதோட டைரக்ஷன் தான் மெயின். சினிமா ஸ்டூடெண்ட் தான். நான் அப்துல் ரஹ்மான், யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில விஞ்ஞான பீடத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸ்பெஷலாக பார்த்தா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஹரிஹரன் கான்செர்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 2 ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் பண்ணிட்டு அதுக்கு இப்போ எங்களோட பகுதியாக கதைப்பம் டீம்ஸோட ஜாயின் ஆகி அவங்களோட படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பகுடியா கதைப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுவினருடன் உங்களுக்கான பழக்கம் எப்பொழுது ஏற்பட்டது? எப்பொழுது இந்த திரைப்படத்துல நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இணைந்து கொண்டீங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் இவட முழுநில திரைப்படம் வந்தது ஓடிபின்னு சொல்லி. அப்போ அந்த படத்து டைம் நாங்கள் அவங்களோட ப்ரொமோஷன் அண்ட் ஒர்க்ஸுக்காக ஒர்க் பண்ணேன். இறுதி கட்டத்தில் நான் தியேட்டர் ரைட்ஸ் அந்த டைம் இவங்களோட ஜாயின் ஆகி காலபரேட் ஆகிருந்தேன். நான் அப்போ அவங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து தொடர்ந்து அவங்களோட பயணிக்கிறதுக்கான இது ப்ரொஜெக்ட்ஸ் கதைக்கிறது, டிஸ்கஷன்ஸ் அப்படின்னு அவங்களோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஆயிட்டாங்க. பிறகு அவங்க சொன்னாங்க இப்படி படம் பண்ணணும் அப்படி இருந்தோம். பிறகு ஓகே இப்படி நான் மண்ட பத்திரம் பண்ணப்பட்டு ஒரு ஷூட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்கிரிப்டை இப்படி செய்ய போறேன்டா அப்படின்னு சொல்லி இப்படி பிளான் பண்ணிட்டு அந்த பீரியட்ல தான் நான் அவங்களோட ஜாயின் ஆகிறேன். சரி, நிவேன் இந்த திரைப்படத்தில் இப்போது இணைந்து கொண்டீங்க. நீங்க, நான் நினைக்கிறேன் அடிக்கடி ஜெகரதன் உங்களோட பேரை தான் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ உங்களுக்கும் அவருக்குமான நட்புன்றது ஒரு நீண்ட கால நட்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நட்பின் நிமித்தமாக இந்த படத்தில் இயக்கமிட்டானீங்களா அல்லது போனால் வேறு எதுவும் நோக்கம் இருக்குதா? இல்லை, நான் ஓடிபி படத்துல ஸ்டார்ட்லேருந்து இருக்கிறேன். அதுலேருந்து ஸ்டார்ட்லேருந்து எடிட் பண்ணி அங்கேருந்தே கதைச்சு நான் படத்துக்குள்ள எடிட் பண்ணி அவங்களோட குழுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டாங்க. பிடிச்சு போய் அதோட நிகழ்ச்சி தான் மூலியமா தான். சார், இந்த ஜெகரதனுடைய குழு எப்படி இருக்குது? உங்களுக்கு இருக்கும் பொழுது கம்ஃபர்டபுளா இருக்குதா? அவங்களும் எங்களை மாதிரி தானே, சரியா கம்ஃபர்டபுள். சரி, ஓகே. அதான் அடுத்தடுத்த படைப்புகள்லையுமே உங்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, அப்துல் ரஹ்மான், அதாவது நான் நினைக்கிறேன் வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க தங்கி படிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய மாவட்டங்கள்ல எங்களுடைய யாழ்ப்பாணத்து படங்களுக்காக இருக்கட்டும், ஈழ படங்களுக்காக இருக்கட்டும், வரவேற்பு அப்படின்றது எப்படி இருக்குது? உண்மையா சொல்லணும்னா எங்கட ஏரியாக்கள்ல நல்லாவே குறைவு. பொதுவா யாழ்ப்பாணம் இந்தியா ஸ்ரீலங்கா படங்கள்னாலே பார்க்க மாட்டாங்க, இலங்கை படங்கள் அப்படின்னாலே பார்க்க மாட்டாங்க. இந்தியா தென்னிந்தியா முகம் அப்படி இருக்குன்றதால இப்ப இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இப்ப நாங்கள் ரீச் பண்றதுனால ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆல்பம் சாங்ஸ் அதுகளுக்கான ரீச் எங்க ஏரியாக்கள்ல குருநேகல்ல அன்றாதபுரம் பக்கங்கள்ல எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வில்லேஜ் ஏரியான்றதால அப்படி ஒரு சின்ன ரீச் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இதுல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய திரைப்படத்தை பாராட்டின அனுபவம், அட இதுல நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன அனுபவம் ஏதாச்சும் இருக்குதா? அப்படி இல்லை, எங்கள் யூனிவர்சிட்டி சர்க்கிள்ஸ்களுக்கு இந்த படம் ஷேர் ஆகினது வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு படம் வந்துருந்துச்சு பார்த்தனியான்னு கேட்டவங்க. அந்த டைம் சொன்னேன் நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணலான்னு. ஸோ அவங்க அந்த டைம் நம்பல நான் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ அப்புறம் சில ப்ரூஃப்ஸை காட்டி தான் நம்ப வச்ச கட்டங்களும் இருக்கு. ஓகே, உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி விமர்சனங்கள், நிறைய பாராட்டுக்கள் எழுந்திருக்கும். ஸோ அதில் நானுமே ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ண அப்படி ஏதாச்சும் அனுபவம் இருக்குதா? மென்ஷன் பண்ணல போயிட்டு, ஆனால் நிறைய எடிட் ஒர்க்கை பற்றியும் டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றியும் நிறைய காய்ச்சிருந்தது. கமெண்ட்ஸில் இருந்து மற்ற நேரில் பார்க்குற ஆட்கள்ல இருந்து எல்லாருமே நிறைய காய்ச்சிருந்தாங்க. அதில் ஒரு சந்தோஷம். எடிட்டிங்காக இருக்கட்டும் சரி, டிஓபி சைட்டாக இருக்கட்டும் சரி, இந்த திரைப்படத்தில் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு திரைப்படமே அப்படின்னு சொல்லும் பொழுது, சயின்டிஃபிக்காக எடுக்கும் பொழுது அதில் நிறைய எடிட் அப்படின்னு சொல்லி வர வேண்டிய ஒரு விடயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த திரைப்படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துச்சா அல்லது போனால் ஓகேவா இருந்துச்சு? புதுவித அனுபவம் தான். அது முதல் எடுத்த படங்கள் மாதிரியே இது செய்ய முடியல, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் செய்ய வேண்டியது. நாங்கள்
கூடுதலாக அப்டேட் ஆகிருக்கோம் என்றதை காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து நிறைய டிரான்சிஷன் சொல்கிறாங்க அதுகளெல்லாம் கூடுதலாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டிரெக்டருக்கும் எனக்கு வந்து கூடுதலாக ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கிறதால நாங்கள் செய்ய ஒர்க் பண்ணக்குள்ள ஈஸியாக. ஓகே, சரி. அப்துல் ரஹ்மான், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த திரைப்படத்துல வந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது டிரெக்டர்கிட்ட இருந்து என்னென்ன விடயங்களை நீங்க கற்றுக்கொண்டீங்க? ஸோ இந்த ஒரு அனுபவம் அப்படின்றது உங்களுடைய லைஃப் டைம்லையும் சரி, உங்களுடைய சினிமா கரியர்லையும் சரி, எப்படியான ஒரு டேர்ன் ஏற்படுத்த போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் இதுக்கு முதல் ஒர்க் பண்ண ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லேயும் வந்து கம்பேக்ட் ஷெடியூல் இல்லை, ஒரு ரிலாக்ஸான ஷெடியூலாக தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட வச்ச டார்கெட்டே வந்து நம்ம இந்த படத்தை 1 day 1.5 டேக்குள்ளே முடிக்கணும். ஸோ ஒரு 25 நிமிஷமான ஒரு படத்தை 1.5 டேக்குள்ளுக்கு எடுத்து முடிக்கிறன்ற வந்து லிட்டில் பிட் கஷ்டம் தான் இருந்தும். ஸோ இவங்க ப்ரீ பிளான் வந்து ஜெகர்தனாவாக இருக்கட்டும், நிவேதனாக்கள் ப்ரீ பிளான்ல வந்து சொன்னாங்க, இப்படி தான் நம்ம இப்படி ஒரு கம்பேக்ட் ஷெடியூலில் போக போகிறோம், இரவு பாலா ஷூட் போக போகிறோம், நோ ரெஸ்ட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் போனது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷூட் டைம்லேயே போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி போக போகிறோம்ன்றதுக்கான இது இப்போ நிவேதனம் சொன்னார், அந்த எடிட்டிங்கில் டிரான்சிஷன் எப்படி கொண்டு போக போகிறோம்ன்ற அந்த பிளானை கூட ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் வந்து, ஓகே கம்பேக்டாக ஒரு நாளுக்குள்ளுக்கும் ஒரு 8 to 10 சீன்ஸுக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு இதாக இருந்தது. அது டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ரஷ்ஷாக ஒர்க் பண்ணலாம்ன்ற விஷயம். மெயினாக வந்து ஒரு டீம் ஒர்க், ஒரு ஃபன்னாக ஒரு டீம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொலாபரேட்டிவாக வந்து நான் இந்த டீம் மூலமாக பார்த்துக்கிட்டேன். சரி, நீங்க அதாவது நீங்களுமே வருங்காலத்தில் ஒரு டைரக்டராக அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உங்களையுமே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அதாவது ஜோய் ஜெகரத்திட்ட இருந்து இந்த படத்தின் மூலமாக என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டீங்க ஒரு டிரெக்ஷன் சைட்ல? இன்னோவேட்டிவான கண்டென்ட் அப்படின்னு நிறைய ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பிடிச்சா இருந்தால் அதில் இன்னோவேட்டிவான கண்டென்ட் நிறைய மற்ற சினிமா பார்க்குற தன்மை நிறைய அவருக்கு இருக்கு. நிறைய சினிமா பார்க்கு வெளியில இருந்து நிறைய படங்கள் அவரும் பார்க்கு அப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, கற்றுக்கொள்றதான் எங்களை அப்டேட் பண்றதுக்கான அடுத்த ஒரு படி அப்படின்றே சொல்லலாம். சரி, அதாவது அப்துல் ரஹ்மான், நீங்க வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னும் பொழுது இந்த திரைப்படத்துல வந்து ஜெகரதன் நடிச்சும் இருக்கிறாரு. ஸோ நீங்க டைரக்டரையே வந்து டைரக்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ அண்ணா நடிக்க போகிறேன்னு வரும்போது இப்போ நானும் நிவேதனாவும் தான் இப்போ டிரெக்ஷன் சைடில் இருந்தேனாங்க. ஸோ இப்போ மெயினாக டயலாக்ஸ் பார்க்கும்போதெல்லாம் இப்போ அண்ணா நடிச்சிட்டு இருக்கும்போது டயலாக்ஸ் டிலே வரும், சில டயலாக் இல்லை ஆகினாலும் நான் ரீடேக் சொன்னாலுமே அவங்க பெருசாக அதை கன்சிடர் பண்ணாமல் ஓகே செய்யலாம் அப்படின்னு வந்தான். ஏன்னா எங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் நல்லா வரணும், இதுதான் மெயின் நோக்கம். ஸோ அவுட்புட் நல்லா வரணுன்றதுக்காக அவங்க ஓகே நீ என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை, ஓகே உன்னோட பொசிஷன் நீ ஒர்க் பண்ணுறாய், அதுக்கான ஃப்ரீடம் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கிரேட். ஓகே, அதாவது வந்து ரொம்பவுமே நல்லா போயிருக்கும். சரி, நீங்கள் வந்துட்டு அடுத்த ஆர்டிஸ்ட், அதாவது இந்த திரைப்படத்தை வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இது புதுசாக இருந்தது. இப்போ பொதுவாக நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துலையுமே இந்த கேர்ள் கேரக்டர் வந்து நல்லா குறைவாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு கேர்ள் கேரக்டர் வந்தது. ஸோ நாங்கள் அவுட்டோர் ஷூட்ஸ் போயிருந்தோம், கடும் வெயிலையும் ஷூட் போயிருந்தது. ஸோ அந்த டைம் எல்லாம் ஓகே. அடுத்து அந்த மனோஜ் சார் வந்தவர், ஸோ அவரோட ரீடேக்ஸ் நாங்கள் நைட் ஷூட் தான் அவரோட மெயினாக வந்தது. ஸோ அதில் ரீடேக்ஸ் போகிறது, ஐநூறு ஃபன்னான கன்வர்சேஷன்ஸ். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கேர்ள் கேரக்டர் வாரது குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஈழ திரைப்படங்களுக்கு. ஸோ அதற்கான ஒரு காரணமாக என்ன விடயத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நான் சொல்றது சரியானு தெரியல, பட் இப்ப எடுக்கிற ஸ்கோப் வந்து அந்த கேரக்டர்ஸை விட்டுட்டு ஓகே நான் மேஜர் ரோல், இப்ப பொதுவா நம்ம மாஸ் என்ட்ரின்ற ஹீரோக்கு தான் கொடுக்குறோம், ஹீரோயினுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறோம் நல்லா குறைவு. ஸோ அந்த மாதிரி ஜோனரல் இருக்கிறதால மேபி அப்படி இருக்கலாம், ஹீரோ மாஸ் என்ட்ரின்ற மாதிரி. ஸோ கேரக்டர் பேஸ் பண்றாங்க கூடுதலா. ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல நான் சொல்றது வந்து இப்படி ஹீரோ பேஸ்டா தான் மூவிஸை ரைட் பண்ணக்குள்ளே ட்ரை பண்றாங்க அப்படின்னு. சரி, ஓகே. இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேர்ள் கேரக்டர் எப்படி இந்த படத்துக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள ஆல்ரெடி ஒரு பாட்டு பாட்டினா ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தாங்க, அந்த பாட்டு நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன் நான். ஸோ அதை பிறகு நான் அவங்களை ப்ரைஸ் பண்ண அந்த டைமே பார்த்து நான். ஸோ அதுக்கு பிறகு அவங்க இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க, எங்களோட படத்துலேயும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சரி. கண்டிப்பாக ஜெகரதனுடைய அடுத்த படைப்பு செம்மணி 96ல் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா? ஸோ அதை என்ன மாதிரி ஒரு இன்ஃபேக்டை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஸ்கோப் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை பற்றின விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து ஒரு டைம் சரியாக குறைஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், ஆனால் நிறைய பாரமான ஒரு ஷார்ட். அது வந்து
நாங்க அதுக்காகவே கூடுதலா அதை இன்டென்ஸாவே கொண்டு போகணும்ட்டு இருக்குது. முதல்ல ஒரு மாதிரி ஜொலியா போகும், அப்புறம் அப்படியே இன்டென்ஸா மாறும். அப்ப அதுதான் அந்த விஷயம் தான் அதுக்குள்ள வரப்போகுது. சரி, அப்துல் ரஹ்மான், நீங்கள் இந்த திரைப்படத்தில் ஏதாவது பங்கு இருக்கா உங்களுக்கு? இந்த திரைப்படத்துல பெருசா ஒரு பங்கு இல்லாட்டியும் நான் இந்த படத்துல ஷூட் டைம் நின்று நான் லைட்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நின்று நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் இதுக்கும். ஸோ இது வந்து என்னண்டா இப்ப நம்ம தமிழாக்கள வழியை காட்டுறதுக்காகத்தான் எடுத்திருக்கிறாங்க மெயினா. ஸோ அதுல சின்னதா ஒரு நகைச்சுவையும் கலந்து எடுத்திருக்கிறோம். நல்லா வரும்னு நினைக்கிறோம். ஓகே, மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்கள் 2 பேருமே இந்த மண்டே பத்திரம் திரைப்படத்தில் ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பாக இந்த நைட் டைம் ஷூட் அப்படின்றது வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விடயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னும் பொழுது என்னென்ன விடயங்களை ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்ட்ல இது என்னன்னா ஃபுல்லா ஷூட் போகும், ஒரு நாள் முழுக்க ஷூட் போகும். அப்புறம் நான் இரவு வந்துட்டு எடிட் ரஃப் பார்க்கணும். அப்போ ஃபுல்லா அப்படியே வேலையாவே இருக்கு, இதுக்குள்ள அப்படியே வேலையா இருக்கு. அப்போ அந்த விஷயங்கள் டைமை கொண்டு வந்து என்னென்னு மேனேஜ் பண்ணி அடுத்து ரஃப் கட் பார்த்துட்டு இதுல அப்ளை இருந்தா திரும்ப எடுக்கணும் அப்படி தான் இருந்தது. ஆனா அப்படி எதுவுமே வரையில, நாங்க எடுத்தது எல்லாமே சரியா வந்துட்டு அப்படித்தான். உங்களுக்கு மெயினா இப்படி கண்டினியூஸ் ஷெடியூல் போடும்போது லொகேஷன் ஷிஃப்டிங் தான் பெரிய ஒரு மேஜர் ப்ராப்ளமா வரும். ஸோ நாங்கள் ப்ரீ-பிளான் பண்ணியிருந்ததால இந்த லொகேஷன் ஷிஃப்டிங்லையும் எங்களுக்கு பெருசாக இஷ்யூ இல்லை. ஸோ இங்கே காலையில் இங்கே எடுக்கிறோம், பகலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அப்படின்னு நாங்கள் ஒரு ஃபுல்லாகவே ஒரு ப்ரீ-பிளான் இருந்தது இங்கே ஷூட் பண்ணோம்னு. ஸோ நான் நினைக்கிற மாதிரி ஒரு இடமுமே எங்களுக்கு லேக் ஆகலை. நாங்கள் கண்டினியூஸாக செஞ்சதில் அந்த இது இருக்கிறதால மேக்சிமம் நாங்கள் நினைச்சதை முடிக்க இருந்துச்சு. நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஸ்ட்ரகிள் இல்லை எங்களுக்கு. ஓகே, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பிடிச்சு செய்யும் பொழுது அது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிளுமே வந்து மறக்கடிக்கப்படும் அப்படின்றது ஒரு உண்மை. கேள்விகளுடன் இணைந்திருக்கிறார் கதிர்சினி, அதாவது மண்டே பத்திரம் திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. வணக்கம் கதிர்சினி. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நீங்கள்? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சரி கதிர்சினி, அதாவது இந்த திரைப்படத்துல வந்து நீங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க நிறைய திரைப்படங்கள்ல நீங்கள் ஒரு கதாநாயகியாக நீங்கள் அறிமுகமாகி நடித்திருக்கக்கூடியதை எங்களால் பார்த்திருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்றீங்களா? கட்டாயம். நான் வந்து வவுனியால வந்து ஓமந்தை மகிழங்குளம் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன். நான் வந்து அங்க டீச் பண்ணேன், அதாவது ஆசிரியர் தொழில இருக்கிறேன். அது தவிர்த்து எனக்கு இந்த ஊடகத்துறை அப்படின்றது வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்டு 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 அந்த ஊடகத்துறையில ஒரு பற்று இருந்தது. அதன் பிற்பாடு இந்த வாதங்கள், தொலைக்காட்சி நேர்காணல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதன் ஊடாக வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடியதா இருந்தது. அதனால வந்ததுதான் இந்த தீப்பந்தம், மண்டபத்திரம், முதல் கிணவே பாடல் இந்த மாதிரியான பெரிய கதாபாத்திரம் எல்லாம் இல்ல, சின்ன சின்ன விஷயம் தான் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஊடகத்துறையில எவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு கதையிலேயே எங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஒரு ஆர்வம்? நான் நினைக்கிறேன் இந்த காப்போத்திர சாதாரண தர பரீட்சை எழுதிட்டு அந்த 3 மாசம் வந்து வானொலியோட தான் வாழ்க்கை போனது. அப்ப அதை கேட்டோன்னா ஒரு சந்தோஷம், எங்களோட குரலை வந்து எல்லாருமே கேட்கணும் ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அதன் பிற்பாடு ஆரம்பித்ததுதான் இந்த விடயங்கள் எல்லாம். வாதத்தின் ஊடாக வளர்ந்ததுதான் இத்தனை நட்புகள். ஓகே, சரி. அதாவது ஊடகத்தில் ஆர்வம் இருக்கிறது ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விடயம். இருந்தாலும் கூட அதுக்கு வந்து நாங்கள் வர வேணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த ஒரு ஊடகத்துறைக்குள்ள நுழைய வேணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய ஒரு எதிர்ப்புகள் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் குடும்பத்திலேயே வந்து அந்த ஒரு தடை எங்களுக்கு போடப்படும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது வந்து எப்படி இருந்துச்சு இந்த தடையை உடைச்சு நீங்க வர்றதுக்கான? என்னன்னு சொல்றது, இப்ப வீட்டுல வந்து ஓமன்னு சொல்லி சொன்னாலும் இந்த சொந்தக்காரங்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களால பெரிய பிரச்சனை. நாங்க என்னத்தை செஞ்சாலுமே இப்ப ஏதோ ஒரு விதமா வந்து வீட்டுல வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு இப்ப எங்க அம்மா அப்பாக்கள் வந்து என்னன்னு சொல்றது தெரியும் தானே, அவங்க அப்படி கதைக்க கூடாது, இவங்க அப்படி கதைக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அண்ணா நல்ல சப்போர்ட், அப்பா நல்ல சப்போர்ட், அம்மா தான் கொஞ்சம் அப்பப்ப சண்டை பிடிப்பா, சமாளிச்சிருவோம். அதனால ஓகே. சரி, இந்த மண்டே பத்திரம் திரைப்படத்துல வந்து நீங்க எப்போ இணைந்து கொண்டீங்க? ஸோ இதுல வந்து நீங்க ஒரு இந்த கதாபாத்திரத்தை பார்க்கும் பொழுது என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, எனக்கு முதல் வந்து ஜோயண்ணாக்களை தெரியும். நான் ஜோயண்ணாக்களை ஒரு பார்த்து கொண்டு போகக்குள்ள எனக்கு உண்மையாவே இவை வந்து ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட் பாக்கைக்குள்ள வந்து முதலாவது பார்த்தது வந்து மொக்கு டீம் அப்படின்னு சொல்லி பாக்கைக்குள்ள ஒரு எந்த ஒரு அந்த ஒரு சீனுமே வந்து நாங்க அவாய்ட் பண்ணிடலாம், தவிர்க்கவே இல்லாது. அடுத்ததா என்ன நடக்கும், இந்த கடைசி முடிவெல்லாம் நீங்க பார்க்காதாக்கள் கட்டாமையை பாருங்க, முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா என்ன அடுத்ததா
பகுதி 2 எப்ப வரும் என்ற மாதிரி ஒரு ஆர்வமாவே இருந்தது. அப்ப அப்படி பார்த்திருக்கிறேன். பார்த்தா பிறகு ஒரு நாள் தான் அண்ணா தொலைபேசியினோட கால் பண்ணி கதைச்சிருந்தார். அப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ரசிகையா அந்த மாதிரி இருந்தது. ஒரு ரசிகையா அண்ணாவை தெரியும், வவ்வாலுக்கு நல்ல ஃபேன், அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அதுக்கு பிறகுதான் கேட்டவுடனே அந்த கதையெல்லாம் இல்ல, ஜோ என்ன கால் பண்ணிட்டார், ஓகே என்ன மாதிரிதான் இருந்தது. பிறகு கேட்டேன், கதை பிடிச்சிருந்தது. இப்ப எல்லாருமே கதைக்குள்ள கொமனா அதை பொதுவா வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப அவைக்கான பின்தொடர்றாக்கள், பின்னூட்டங்கள், பார்வையாளர்களோட எண்ணிக்கை எல்லாமே அளவா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு காணாது. இப்ப நாங்க ஒருத்தங்களுடைய வேலையை பார்த்து அதுக்கேற்ற விதத்துல அந்த பார்வையாளர்களோட எண்ணிக்கை இருந்தா வருது. ஆனா அவைக்கு காணாது. என்னோட ஒர்க் வந்து அவட வேலைப்பாடு வந்து மிகச்சிறந்ததாக இருக்குது. இப்ப அதுக்கான ஒரு பார்வையாளர்கள்ட்ட இது காணாது. அது இலங்கையில இருந்தவே வந்து பிறந்தது சாபமா அல்லது இலங்கையில இருந்து அவை படம் எடுக்கிறது சாபமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர்களுக்கான பார்வையாளர்களோட எண்ணிக்கை வந்து உண்மையாலவே போதாது. கண்டிப்பாக இதற்கான ஒரு மாற்று வழியாக நீங்கள் ஒரு நடிகையாக என்ன விடயத்தை சொல்ல வருவீங்க? நாங்களே தான் இப்ப பகிரோன்மெண்ட் சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவைக்கு வந்து என்ன சொல்ற எனக்கு தெரியல, நாங்களே தான் அதிகளவாக பகிரணும், நாங்க தான் ஊக்கப்படுத்தணும். பட் இதுவே வந்து முற்றுமுழுதாக வந்து இப்ப சிரிப்பை நகைச்சுவையை மட்டுமே மையமாக வச்சு கொண்டு அடிக்கணுமான்னு கேட்டா இல்ல, கட்டாயமாவே ஒரு கண்டென்ட் இருக்கு. இப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே அதை வந்து பார்க்கலாம். இப்ப இவங்க பார்க்க கூடாது நீ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லை. அந்த அவையோட கண்டென்ட் எல்லாத்திலயுமே வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. எந்த ஒரு நகைச்சுவை காணொலியாக இருந்தா கூட ஒரு விழிப்புணர்வு விஷயத்த வந்து சொல்லிடணும். இல்லாதவண்ட கதைக்கு இல்லை, கேமராக்கு முன்னால சும்மா மற்ற என்னன்னு சொல்லி சில இதுகளை நாங்க பாக்கிக்குள்ள வந்து வெறுமனை நகைச்சுவை மட்டும்தான் இருக்கும். இது அப்படி இல்லை, சமூகத்துக்கு தேவையான கருத்தை சொல்ல வரையணும், நாங்க கட்டாயம் பார்க்கலாம். அப்ப நாங்க இன்னொரு ஆளையும் பாருங்கன்னு சொல்லி பகிரலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிற அவைதான் செய்யணும். கண்டிப்பாக இந்த திரைப்படத்துல வந்து நீங்கள் ஒரு தனிப்பெண் நடிகை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? மண்டை பத்திரம் திரைப்படத்துல வந்துட்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த அவர்கள் அதாவது இந்த குழுவிட்ட இருந்து உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருந்துச்சு? இப்ப கட்டாயம் சொல்லணும் நினைச்சுனான்னு கேட்டுட்டீங்க. இப்ப நாங்க மற்ற நிறைய இடங்கள்ல வேலை செஞ்சது இல்லை, அவ்வளவா அனுபவம் இல்லை. மற்ற இடங்கள்ல வேலை செஞ்சவங்கள இப்ப அவையே ஒரு குழுவாக வந்து இருப்பினோம், நாங்க வந்து அப்படியே தனியா இருக்கணும். இங்க அப்படியான ஒரு இது இல்ல, எல்லாருமே சேர்ந்து நல்லா இருந்தது. அண்ணா கஷ்டப்பட விட மாட்டாரு. இப்ப வெயில் இருந்தாலும் வெயிலா இருக்கு, அதை எடுக்க போனாலும் அதை எடுக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு அந்த கஷ்டப்படுத்தாத ஒரு மனுஷன், நல்ல மனுஷங்க, நல்ல மனிதர்கள், நல்ல ஒரு என்னது நல்ல ஒரு குழு. சரி, இந்த மண்டை பத்திரம் திரைப்படத்தில் வந்துட்டு நீங்கள் 1.5 days வந்து ஷூட் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களுடைய அதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வந்திருக்கு, குறிப்பாக ஆக்டிங் சைட்ல. என்னன்னா நீங்கள் புதுமுக நடிகை அப்படின்னும் பொழுது ஸோ அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்? இல்ல, நான் வந்து இப்ப 1.5 நாள் நடந்ததுன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5 மணி தேலம் அப்படித்தான் இருந்திருப்பேன். நாவற்குழி புகையிறது பாதை அதெல்லாம் நடந்தது. அந்த ட்ரெயின் எடுக்கிட்ட வந்தது மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தது, வெளியே வேற ஒன்றும் இல்லை. அதாவது இவ்வளவு ஒரு குறுகிய ஒரு ஸ்ட்ரகிள் யாருக்குமே வந்திருக்காது. சரி கதர்சினி, சரி இதை தாண்டி வந்துட்டு இந்த ஈழ சினிமாவில் வந்து நிறைய பெண் நடிகைகள் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பெண் நடிகையாக இருந்து இனி வளர்ந்து வரக்கூடிய பெண் நடிகைகளுக்காக இருக்கட்டும் சரி, அடுத்த யுவதிகளுக்காக இருக்கட்டும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன விடயத்தை சொல்லுவீங்க? நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கணும். ஆனா வந்து இப்ப இந்த வடக்குல இருந்து வரதுதான் குறைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர இப்ப தென்னிலங்கையா இருக்கட்டும் அங்க இருந்தெல்லாம் இருக்கணும். இப்ப நாங்க தெரிவு செய்யற வந்து எங்களுடைய கதாபாத்திரங்கள் மையமாக வச்சுக்கொண்டுதான் எங்களுக்கான அடுத்தடுத்த படைப்பு வந்து வரும். அப்ப அந்த கதாபாத்திர தெரிவுன்றது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்ப புதுசா ஒருத்தங்கள் வரையக்குள்ள ஓகே, இப்ப நடிப்பு ஆர்வத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நாங்க திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பினோட ஒரு தயாரிப்பாளர் அழைக்கிறாருன்னு சொல்லி சொன்னா இப்ப அது என்ன நடிக்க மட்டும் ஆசைப்படுறோம்னு என்ன செய்வான், உடனே மட்டும் போயிடுவான். அதான் என்ன கதா, நானுமே அப்படி எனக்கு அப்படி நடந்திருக்கு தானே. அதனாலதான் சொல்றேன். அப்ப முதலாவது வந்து இப்ப நாங்க அவங்க என்ன கதைன்றதை வடிவா கேட்கணும், கேட்ட அப்புறம் அதுக்கு எங்களுக்கான வகிவாங்க என்னன்னு சொல்லி கேட்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அக்கறைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நாங்க அதுல வந்து எங்களோட பங்களிப்பு வழங்குறது வந்து நல்ல விஷயமா இருக்குமென்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அதாவது சொந்தக்காரங்கள் வட்டாரங்களில் எனக்கான தடைகள் அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அந்த தடைகள் போட்டவர்களிடமிருந்து ஏதாவது பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது? ஓ, மகள் இந்தியா போயிட்டா வாண்ட அண்ணா கிட்ட படத்தை பார்த்துட்டு வந்து மகள் இந்தியா போயிட்டான்னு அதுல ஒரு பெருமையா இருந்தது. இந்தியன் சினிமா அளவுக்கு அண்ணாக்கள் எடுத்திருக்கிறேன் ஒரு விஷயம் இதா இருந்தது. அந்த மாதிரி வந்து கிடைச்சு சொல்லியிருந்தேன்னா பிறகு பார்த்ததுக்கு பிறகு நல்லா இருக்குது, நல்லா செய்திருக்கலாம். அவைக்கு தான் கூட பாடு, அவைக்கு வவுனியால வந்து நிறைய விசிறிகள் இருக்கு அவைக்கு, அதனால கிடைக்க. இப்ப நான் கிளாஸ் எடுக்க போற இடங்கள்ல எல்லாமே வந்து நான் நல்லூர்ல கண்டவிய புகைப்படம் எடுத்துறான் அவையோட, அப்ப அவையோட நடிச்சிருக்கீங்களான்னு அதுக்கு பிறகு எங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு.
ஓகே, சரி. அதாவது நீங்கள் வவுனியாவில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்துட்டு நிறைய வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லியுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் இப்போ குறிப்பாக போனால் இந்த திரைப்படத்துடன் மாத்திரம் நீங்கள் நின்று விடவில்லை. இதை தாண்டி வந்து நிறைய அதாவது பெரிய ஒரு பேனரில் எல்லாம் எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான அந்த வரவேற்பு அப்படின்றது உங்களுடைய கிராம சைடில் எப்படி இருக்குது? உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் நான் பார்த்துக்கொள்றது. இப்ப யாராவது Facebook ஃப்ரெண்ட்ல இருந்தா கூட பிளாக் பண்ணிடுவேன். அந்த மாதிரிதான் இருந்தது. அது அவ்வளவாக அவைக்கு தெரியாது அது பற்றி. ஆனா இது பார்த்துருந்தேன், நான் ஷேர் பண்ணி பகிர்ந்திருந்தேன் நான் என் Facebook தளத்துல. அதனால மண்டபத்திரம் வந்து பார்த்தேன். என்ன காரணத்துக்காக நீங்கள் அந்த மாதிரி செய்தி? இல்ல அது குடும்பத்துக்கு கொஞ்சம் இப்ப நான் அதை வந்து தாண்டி வருவேன். ஆனா இப்ப அம்மா அப்பாவை நான் யோசிக்கக்குள்ள அவைய வந்து நான் கஷ்டப்படுத்த போறேன் அந்த மாதிரி யோசிப்பேன். சோ அவையன்ற இதுகளுக்காண்டி நான் அதை பத்தி செய்யறது இல்லை. சரி, ஓகே. அதை தாண்டி அதாவது இனி இந்த சினிமா துறையில் உள்நுழைய இருக்கக்கூடிய அடுத்த கலைஞர்கள், அதாவது இனி வரும் காலத்து கலைஞர்களுக்கு வந்து உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? அதை தாண்டி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி நீங்கள் ரிக்வெஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு விடயம் என்னவாக இருக்கு? முதல்ல வந்து இந்த கேஷ் விஷயம் அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஓன் பட்ஜெட்டை வச்சுதான் செய்ய வலிக்கிடுவாங்க. இருக்கேக்குள்ள நாங்க வந்து ஃபர்ஸ்டாவே உள்ள வாரம்னு சொல்லிக்கலாம், நாங்க ஒன்ன வந்து டிமாண்ட் பண்ணுவோம். இப்ப எனக்கு இவ்வளவு காசுதான் அப்படின்ற மாதிரி கேட்போம். ஆனா அவங்கள்ட்ட இருக்காது, ஏன்னா அவங்க தங்கள்ட்ட இருக்கிறத வச்சு தானே செய்ய வலிக்கிடுவாங்க. சோ அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து வந்து கதை தேர்வு தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரை பார்த்தாலுமே இது செய்யறாங்க. அதிகளவான கலைஞர்கள் வந்து இருக்கணும். அப்ப முறையாக வந்து நீங்க ஒரு கதை தேர்வு, நீங்க யார்கிட்ட போறீங்க, யார் அவங்களோட பேஜை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. இப்ப நீங்க ஒருத்தங்க உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி கேட்கணும் அப்படின்னா அவங்களோட பேஜை செக் பண்ணுங்க. என்ன மாதிரியான விஷயங்களை அவை தந்திருக்கணும், அவருடைய பின்னூட்டங்கள் என்ன மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் கை கொண்டு பாருங்க. அது மாதிரி அவ்வளவுதான். சரி, இந்த நிகழ்ச்சியினூடாக இறுதியாக நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா என்ன விடயத்தை பதிவு செய்ய போறீங்க? நான் முதலே சொல்லியிருந்ததுதான், மண்டபத்திரம் கட்டாயமா அந்த படத்தை எல்லாருமே பாருங்க. சும்மா எந்த நேரமே நாங்க தொலைபேசியோட தான் இருக்கோம். இப்ப 4 பேர் இருந்து கதைச்சா கூட அதுல 4 பேருமே 4 பேரோடையும் கதைக்க மாட்டோம், தொலைபேசியோட கதைச்சு கொண்டிருப்போம். வச்சிருக்கிறீங்களா நேடாக்கான ஒரு சர்ச் பண்ணி பாருங்க மண்டபத்திரம் அப்படின்னு சொல்லி. நல்ல ஒரு குறும்படம், என்னன்னு சொல்லி நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். எந்த ஒரு சீனுமே வந்து நீங்க வந்து தவிர்க்க முடியாத பட்சத்துல இருக்கும். எல்லாத்தையும் நடிப்புமே நல்லா இருக்கும். நன்றி. கண்டிப்பாக இன்றும் கூட இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்த கதர்சினி உங்களுக்குமே நன்றிகள். நீங்களுமே மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாகவுமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்த அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். We're taking it all the way. Sing it, Bhavani. Once again. Bad flavor. மனிதனாக பிறந்த